அக்காநேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு அதிர்வை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இது. பல்வேறு உலக தலைவர்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. ஒரு தீவு, முக்கியமாக ஒரு அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான சம்மந்தப்பட்ட ஒரு தீவு, அவரோட ஃப்ரெண்டுக்கு சம்மந்தப்பட்ட தீவில் அண்டர் 18 பெண்களோட பல உலக தலைவர்கள் இருந்ததா ஒரு தகவல். இந்த ஃபைல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி ஆரம்பிச்சது இந்த கேஸு? இதில் இதோட ஆரம்ப காலகட்டங்கள்லாம் சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து ஒரு இருண்ட உலகத்தை பற்றி பேச போகிறோம். அந்த இருண்ட உலகத்தில் நீங்கள் சொல்வது போல் உலக தலைவர்கள் மட்டுமல்ல, உலக முதலாளிகள், பல்கலைக்கழக நிர்வாகிகள், அதிகார வர்க்கம், நீதித்துறை சேர்ந்தவர்கள், நடிகர்கள், திரைத்துறையினர், பாடகர்கள், இப்படின்னு வந்து பத்திரிகை முதலாளிகள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அதிப்பணக்காரர்கள். நமக்கு தெரிஞ்ச பணக்காரர்கள்னா லட்சாதிபதி, கோடீஸ்வரர், இப்படி மட்டும்தான் தெரியும். பில்லியனர்ஸ் அப்படின்னா பெருங்கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரும் கோடீஸ்வரர். அந்த மிகப்பெரும் கோடீஸ்வரர்களுடைய வாழ்க்கை என்பதில் பணமும் அதிகாரமும் வந்து குவிந்திருக்கும், மலை போல குவிந்திருக்கும். இந்த பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதையும் விலைக்கு வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் அவர்கள் பொழுதுபோக்காக செய்ய முடியும். இதுதான் அந்த உலகம். அப்ப அந்த இருண்ட உலகத்துல இவர்கள் எல்லாரையும் வந்து சேர்ந்து அங்கே வந்து சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை செய்து அதை ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதுதான் இந்த எப்சின் ஃபைல்ஸினுடைய ஒன்லைன் சொல்ல போனா, இந்த அதிஉயர் பணக்காரர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்தது அப்படின்றதான் இந்த ஃபைல்ஸினுடைய ஒரு வரி சுருக்கம். இது ஏன் அமெரிக்காவில் இப்போது வெளிவந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எதனால் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, இந்த வெளிவந்திருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 30 to 35 மில்லியன் பக்கங்கள் இருக்கு. அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. சாரி, இது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் என்பது வந்து 30 to 35 லட்சம் பக்கங்கள் இருக்குது. அதில் வந்து இமெயில் அனுப்புனது இருக்குது, சாட் இருக்குது, அது இல்லாமல் வந்து பயண குறிப்புகள் இருக்குது, யாரெல்லாம் வீட்டில் தங்கியிருந்தாங்க, தீவுக்கு வந்தாங்க, இப்படி பலவிதமான தகவல் தொடர்புகள் இருக்குது. 1,80,000 புகைப்படங்கள் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு 2,000 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுவும் போக இன்னும் சில மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதையும் வெளியிடணும்னு சொல்லி மக்கள் கோருகிறார்கள். ஆனா அதை வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாட்சியங்களுடைய அடையாளங்கள் இருக்கு. வருங்காலத்துல வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் அதை வெளியிட முடியாது, இப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனால் மக்களோ பத்திரிகைக்காரங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வெளியிட்டால் இன்னும் பூகம்பம் கிளம்பும், அதில் இன்னும் ரகசியங்கள் வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ட்ரம்போட பேர் மட்டும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட முறை இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்படுது. அவரே வந்து பாலியல் வன்முறை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. அவரே வந்து இந்த எப்ஸ்டீனை பற்றி ஒரு 10 நியூயார்க் போஸ்ட் வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ஸ்டீன் வந்து ஜாலியான பேர் வழி, அவர் கூட இருக்கிறது ஃபன்னாக இருக்கும், அவருக்கு இளம் பெண்களை பிடிக்கும், என்னை மாதிரியே அவருக்கும் இளம் பெண்களை பிடிக்கும், இப்படி சொல்லியிருக்கிறாரு. அவரோட நான் நேரத்தை செலவிடுவதை விரும்புகிறேன், இப்படி பேட்டியே கொடுத்துருக்கிறாரு. அப்போ ட்ரம்ப் வந்து தன்னுடைய பெயர் குறிப்பிடப்படும் இந்த சாட்சியங்கள், ஆவணங்கள்லாம் வெளிவருவதை ட்ரம்ப் முதல்ல விரும்புவார். அவர் தானே அமெரிக்க அதிபர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ எப்படி புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி தான் ட்ரம்புக்கு. ட்ரம்ப் வந்து 2016 வந்து ஹிலாரி கிளின்டனை எதிர்த்து போட்டியிட்ட போது, அப்போ ஜனநாயக கட்சி சார்பாக ஹிலாரி கிளின்டன் போட்டிடுறாங்க. அப்போவே வந்து ட்ரம்போட வலதுசாரி ஆதரவாளர்கள், தீவிரமான வலதுசாரி ஆதரவாளர்கள் ஒரு சதி கோட்பாட்டை வந்து பரப்புறாங்க. அதுதான் QAnon சதி கோட்பாடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிர கத்தோலிக்க மத வழிபாட்டாளர் என்னென்ன கருத்துக்கள் கொள்கைகளும் வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் தான் அவங்களுடைய தீவிர வலதுசாரி. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ணக்கூடாது,
திருநங்கைகள் இவங்களெல்லாம் வந்து பிடிக்காது, அவங்களாம் சேர்த்துக்கக்கூடாது, அவங்களாம் ஓரமாக தள்ளி வச்சிடணும், இந்த 3ஆம் ஜெண்டர் 3rd ஜெண்டர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து தன்பாலின சேர்க்கை இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, கலாச்சாரம் கெட்டு போயிடும், இப்படி ஒரு தீவிர கத்தோலிக்க விழுமியங்களை பேசக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அதில் என்ன மாதிரி கோட்பாடை பரப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எப்ஸ்டீன்றவர் வந்து வந்து குழந்தைகளை வந்து இந்த மாதிரி ஜனநாயக கட்சிக்கு வந்து விருந்தாக்கி அவர்களை வந்து பெடோஃபைல் இது ஆக்கியிருக்காரு, அவங்க ஜனநாயக கட்சியினர் வந்து குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி பல தியரிகள்லாம் வந்து பேசி இது பரவுது. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக வந்து பரவுது. இது 2வது முறை வந்து ட்ரம்ப் அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட போது என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா, நான் வந்தேன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிடுவேன், அந்த உண்மைகளை இந்த உலகத்துக்கு வெளியே சொல்லுவேன் அப்படின்னு வந்து சவால் விடுறாரு. அப்போ இவர் அதிபராக பதவி வந்த பிறகு இவருடைய ஆதரவாளர்களை எப்போ வெளியிடுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வெளியிட்டாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருக்குது. அப்போ ட்ரம்போட பிரச்சனை என்னென்னா, வெளியிட்டால் தன்னுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகும், மற்ற தலைவர்கள் மற்ற பணக்காரர்களுடைய பேரும் டேமேஜ் ஆகும். ஆனால் வந்து நமக்கு எவிடன்ஸ்னு ஒன்று இல்லை, நம்மளை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அப்போ ஒரு வெளியிடுவதற்கு வந்து தயாராக இல்லை. அழுத்தம், மக்களிடமிருந்து அழுத்தம், ஊடகங்களிடமிருந்து அழுத்தம். ஊடகங்களில் வந்து சில டிவி சேனல்ஸ்லாம் வந்து பிரைம் டைம் வந்து 9 மணிக்கு வந்து நியூஸையே வந்து கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையாளர்கள்லாம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னாச்சு, எப்ஸ்டீன் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை, குற்றவாளிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை, டெய்லி வந்து பிரைம் டைம் ஷோவில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மியாமி ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகையாளர், அதை சேர்ந்த பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையிலேருந்து தொடர் கட்டுரைகளை வந்து வெளியிடுறாங்க. இப்படி ஊடகம் வந்து அமெரிக்காவில் வந்து மற்ற அமைப்புகள்லாம் கெட்டு போயிருந்தாலும் மீடியா என்பது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வாட்ச் டாக் மாதிரி வந்து செயல்படுது. இந்த அழுத்தங்கள் காரணமாக நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டம். இந்த சட்டத்தை வந்து அமெரிக்க பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வந்து இறுதியில் இந்த கோப்புகள் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இந்த கோப்புகள் வந்து வெளியிடப்படுகிறது. இதுதான் இந்த கோப்புகள் வெளிவந்ததற்கான காரணம். வெளிவந்த பிறகே வந்து அது உலகம் முழுக்க பல மீடியாக்களில் அதில் வந்து யார் யார் என்ன பேர் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் அப்படின்றவர் யார், இவருடைய முழுமையான பேர் வந்து ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன். இவர் 1953ஆம் ஆண்டு பிறக்கிறார். ஒரு சாதாரண எளிய யூத குடும்பத்தில் பிறக்கிறார். அவருடைய அப்பா வந்து தோட்ட வேலை செய்கிறவர், அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க. இந்த எளிய குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ஸ்கூலெல்லாம் படிக்கிறாரு. குறிப்பாக வந்து கணிதம் சயின்ஸ்லாம் அவருக்கு நல்லா வருது. அதில் வந்து ஒரு திறமை உள்ள ஒரு மாணவராக இருக்கிறாரு. அப்புறம் பல்கலைக்கழகம் போகிறாரு. பல்கலைக்கழகத்தில் முழுமையாக படிக்காமல் வெளியேறாரு. வெளியேறிட்டு 16 வயசுலேயே அவர் பள்ளி படிப்பு முடிச்சிடுறாரு. அமெரிக்காவில் வந்து இந்த டபுள் ப்ரமோஷன்லாம் உண்டு. ஓகே, நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாம். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. அதன் பிறகு கல்லூரியிலிருந்து அவர் வெளியேறின பிறகு டால்டன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அங்கே வந்து கணிதமும் இயற்பியலும் பாடமாக எடுக்கிறார். அங்கே அவருக்கு வந்து சில பணக்காரர்களுடைய கான்டாக்ட் வந்து கிடைக்குது. அதன் மூலமாக வந்து வால் ஸ்ட்ரீட்டுக்கு அறிமுகமாகிறார். வால் ஸ்ட்ரீட் என்பது அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெரு. அங்கே தான் பெரிய பெரிய நிறுவனங்கள், முதலீட்டு நிறுவனங்கள் வந்து அங்கே அலுவலகங்கள் வச்சுருப்பாங்க. அதில் அவருக்கு கான்டாக்ட் கிடைக்குது. அதில் குறிப்பாக வந்து விக்டோரியா சீக்ரெட் நிறுவனர் லெஸ்லி வெக்ஸ்னர் அவருடைய கான்டாக்ட் கிடைக்குது. அவர் வந்து தன்னுடைய நிதி நிலைமைகளை வந்து அதுக்கான ஃபினான்ஷியல் அட்வைசராக அவர் போடுறாரு. இவரும் வந்து ஒரு தனியாக ஒரு முதலீட்டு நிறுவனத்தை வந்து ஃபினான்ஷியல் அட்வைசிங் கம்பெனி ஆரம்பிக்கிறார். யார்? எப்ஸ்டீன். அதுக்கு பிறகு அவருடைய காட்டில் வந்து பணமழை தான். பணம் வந்து பெருத்த அளவில் கொட்டுது. அதன் பிறகே அவர் வந்து சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார். எங்கெங்கே வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நியூயார்க்கில் ஒரு மாளிகை,
ஃப்ளோரிடாவில் ஒரு பெரிய மேன்ஷன், அப்புறம் நியூ மெக்சிகோவில் ராஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட மாளிகை, அப்புறம் யூஎஸ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸில் வந்து லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு தனி தீவு, ஒரு தனி தீவையே வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த அந்த தீவை வந்து பெடோஃபல் ஐலாண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து ஒரு தனி ஜெட்டு விமானம், பெரிய ஜெட்டு விமானம், அதில் வந்து பல பேர் பயணம் செய்யக்கூடிய பெரிய விமானம், இதெல்லாம் அவருடைய வளர்ச்சி வந்து நடக்குது. அப்போ இது வளர்ந்த பிறகு அவருடைய எல்லா துறையிலையும் அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அரசியல் மட்டும் இல்லை, எல்லா பணக்காரர்கள் என்னென்ன துறையில் இருப்பாங்களோ அத்தனை துறைகளையும் அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அப்போ அவர்களே தன்னுடைய தனி தீவுக்கு தன்னுடைய மாளிகை வீடுகளெல்லாம் கூட்டி பார்ட்டி கொடுக்கறது. அப்போ அவங்க மூலமாக ஒரு புரோக்கராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறார். புரோக்கர்னா ஒரு லாபின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாபிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, லாபி செய்து ஒரு வேலையை செய்து கொடுப்பது. அப்படி செய்யும்போது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த சிறுமிகளை வந்து தயார் செய்து அவர்களுக்கு சப்ளை பண்ணுவது, இதையும் சேர்த்து செய்கிறார். இப்படி தான் அவர் வந்து உருவாரார். அப்போ இந்த சிறுமிகள்லாம் ஒரு ஏழை எளிய பின்புலத்தை சேர்ந்தவர்கள். அவங்கெல்லாம் வந்து ஒரு 15-16 வயசில் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நாங்கள் உங்களுக்கு ஒரு மசாஜ் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து வாங்கி தரோம், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிகளை வந்து அழைத்துட்டு வந்து, எல்லாம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான், அவங்கள கொண்டு வந்து அவங்கள வந்து தயார் செய்து இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பாலியல் அடிமைகளாக அவர்களை நடத்துவது. மசாஜ்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய வைப்பது. இப்படி அவர் வந்து செய்கிறார். இப்படி செஞ்சு இதுக்கு வந்து இவருக்கு உதவியாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் கிஸ்லேன் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பெண்ணு தான் இதுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இந்த கிஸ்வேல் மேக்ஸ்வெல்லும் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா வந்து ராபர்ட் மார்க்ஸ்வெல் வந்து ஒரு பிரபலமான ஒரு மீடியா அதிபர், டெய்லி மிரர், யூகேவை சார்ந்த ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். டெய்லி மிரர்ன்ற பத்திரிகையெல்லாம் அவர் தான் ஆரம்பித்தார். அவர் வந்து இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அந்த வகையில் இது வந்து மொசாது தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு உளவுத்துறை போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவில் நீங்கள் வந்து அது தேர்தலாக இருந்தாலும் சரி, தொழில் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு லாபியிஸ்ட் குரூப்பு கம்பெனியை வந்து ஹையர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு, அப்படி தான் அங்கே எல்லா வேலைகளும் நடக்கும். இதை சட்டப்பூர்வமாகவே அனுமதிக்கிறார்கள். அப்போ லாபியிஸ்ட் வந்து அந்த வேலைகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களோட பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கரப்ஷன், ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடிந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துவாங்க. இப்போ தேர்தல் வருதுன்னு வைங்க, இப்போ நம்ம ஊரில் தான் இப்போ தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இங்கே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர், ஐபேக் இப்படிலாம் இப்போ தான் வந்துருக்குது. அமெரிக்காவில் பல வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே தேர்தலை வந்து இந்த மாதிரியான வியூக வகுப்பாளர்கள் தான் முன்னின்று நடத்துவாங்க. அவங்க என்ன மாதிரி நடத்துவாங்கன்னா, எதிர் வேட்பாளர் இருக்கார் இல்லையா, ஒரு அதிபருக்காக வேட்பாளருக்காக இவங்க வேலை செய்கிறாங்கன்னா, எதிரில் போட்டியிடுறவரை பற்றி அவருக்கு வந்து ஒரு பொண்ணோட கள்ளத்தொடர்பு இருக்குது, அதுக்கு ஆதாரம் இப்படி இருக்குது, இது ஃபோட்டோ இருக்குது, இந்த மாதிரி செய்திகள்லாம் உருவாக்குறது, ஹனி ட்ராப் செய்கிறது, இப்படியெல்லாம் வந்து செய்வாங்க. அதனால் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த லாபியிஸ்ட்டு குழுக்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதிகம். அப்போ இந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல் வந்து தன்னுடைய அப்பா இறந்த பிறகு அவங்க யூகேலேருந்து யூஎஸ்க்கு வராங்க. யூஎஸ்க்கு வந்து அங்கே அவங்க வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் எப்ஸ்டீன் வந்து அறிமுகமாகறாரு. அப்போ எப்ஸ்டீனுடைய காதலியாக மாறுறாங்க. அப்புறம் பின்னாடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டு அவருடைய ஃபினான்ஷியல் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவது கூடவே இந்த சிறுமிகளை வந்து தயார்படுத்துகின்ற வேலையை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த சிறுமிகளை கூப்பிட்டு உனக்கு அதிக வேலை கொடுக்குறோம், நிறைய டாலரில் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு உளவியல் ரீதியாக அவங்களை தயார் செஞ்சு இந்த செக்ஸ் அடிமைகளாக கூட்டிகிட்டு வராங்க. இது அவங்களுடைய பார்ட்னர். இப்போ இந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல் வந்து சிறையில் இருக்கிறாங்க. என்ன அது அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன், அவங்க எப்படி அந்த வழக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த எப்ஸ்டீனும் இந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல்லும் சேர்ந்து உலகினுடைய இந்த பணக்காரர்களுக்கு சிறுமிகளை சப்ளை பண்ணுறாங்க, தங்களுடைய தனி தீவிலையோ பங்களாவிலேயோ சப்ளை பண்ணுறாங்க, ஆடம்பர விருந்துகளை நடத்துகிறாங்க, இப்படின்னு இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது
இந்த இருண்ட உலகத்தை வெளிச்சம் போட்டு உலகத்துக்கு காமிச்சவர் ஜூலி கே ப்ரவுன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையாளர் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிவருவதற்கு முக்கியமான காரணம். அவர் வந்து மியாமி ஹெரால்டோட பத்திரிகையாளர், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து 2017-18 வந்து பெர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற தலைப்பில் மியாமி ஹெரால்டில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறாரு. ஒரு 80க்கும் மேற்பட்ட சிறுமிகளை நேர்காணல் செய்து அவங்க அடையாளங்கள்லாம் மறைத்து சேஃப்டியோட அவங்களுடைய வலிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் வந்து வெளியிடுறாரு. அமெரிக்கா முழுக்க ஒரு அதிர்ச்சி அலைகளை வந்து அது ஏற்படுத்துது. குறிப்பாக இந்த எப்ஸ்டீன் வந்து 2006ஆம் ஆண்டு வருஷம் புளோரிடாவை சேர்ந்த ஒரு சிறுமியினுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி எங்களுடைய மகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க எப்ஸ்டீன் வீட்டில்னு புகார் கொடுக்குறாங்க. 2000 மத்தியில். அப்போ போலீஸ் FBI எல்லாம் போய் சர்ச் பண்ணுது. பார்த்தா எப்ஸ்டீனுடைய வீட்டில் வந்து பல சிறுமிகளுடைய புகைப்படங்கள் இருக்குது. அப்போ அதை வைத்து அவர் மேலே வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து அரசாங்க தரப்பு வந்து நடத்துகிறது. ஆனால் எப்ஸ்டீன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாருன்றது இந்த வழக்கிலேயே தெரிய வருது. என்னன்னா அரசு தரப்பு இவரோட ஒப்பந்தம் போட்டுக்குது. ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒரு சமரசம் செய்துக்கிட்டு நீங்கள் இந்த அளவு குற்றங்களை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 15-18 மாதம் வந்து தண்டனை கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை போட்டவர் வந்து அலெக்ஸ் அகோஸ்டா, பின்னாடி வந்து ட்ரம்ப் அமைச்சராக வந்து இருந்தவர். அவர் தான் அரசு வழக்கறிஞர். இப்படி வந்து ஒரு டீல் போட்டுட்டு வந்து செய்கிறாங்க. அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு 18 மாதம் நினைக்கிறேன், 18-16 மாதம் தண்டனை கிடச்சிது. அந்த தண்டனையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில் அவர் வந்து ஒரு நாளில் வந்து 12 மணி நேரம் அவர் அலுவலகத்துக்கு பரோலில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்துடலாம். இப்படி ஒரு சலுகையை கொடுத்து, இது வந்து சிறையா? இது எப்படி தண்டனை? ஆஃபீஸ் போய்ட்டு வர மாதிரி. ஆமாம். இப்படி அப்பா எவ்வளவு செல்வாக்கோடு அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு தண்டனை, ஒரு சின்ன தண்டனை, அதாவது இவருடைய பல குற்றங்களை எல்லாம் மறைத்து விட்டு ஒரு சின்ன பெட்டி கேஸ் மாதிரி போட்டு அந்த பெட்டி கேஸில் ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த தண்டனையும் அவர் வந்து அனுபவிக்க முடியாமல் அவருக்கு வந்து இந்த மாதிரி சொகுசா அவரை வந்து வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவர் வெளியே வந்துடுறாரு. 13 மாதங்களுக்கு பிறகே அவர் வந்து வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு இந்த 2019 இந்த ஜூலி கே ப்ரவுன் பத்திரிகையாளர் எப்படி இந்த அலெக்ஸ் அகோஸ்டா வந்து ஒரு டீல் வச்சுக்கிட்டு இந்த குற்றங்களை மறைத்து எப்ஸ்டீனை வந்து காப்பாற்றிருக்கிறாரு, பின்னாடி ட்ரம்ப் அமைச்சரவையில் அவர் எப்படி சேர்ந்தாரு அப்படின்னு அவர் வந்து வெளியே கொண்டு வர்றார். அப்போ இவர் முக்கியமான ஒரு பத்திரிகையாளர். அடுத்தது பாதிக்கப்பட்ட பெண்களில் வந்து விர்ஜீனியா கிஃப்ரே அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணும் தைரியமாக முன் வந்து தான் எப்படியெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டோன்னு உலகுக்கு வந்து துணிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முதல்ல ஒரு 16 வயதில் வந்து ட்ரம்போட ஒரு ரிசார்ட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது அந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல்னு முதல்ல சொன்னேன், ட்ரம்போட எப்சலோட அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்க வந்து அந்த பெண் வந்து இந்த பெண், அதாவது விர்ஜீனியா கிஃப்ரேவை ட்ரம்போட ரெசார்ட்டில் பார்த்து, இந்த அம்மா உனக்கு வந்து நல்ல வேலை வாங்கி தரேன், மசாஜ் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீன் கிட்ட வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ்ன்ற பேரில் அந்த பெண்ணை வந்து கட்டாயமாக இந்த பாலியல் தொழிலில் வந்து தள்ளுறாங்க. அப்போ வந்து அவங்க சிறுமியாக தான் இருக்கிறாங்க. இப்படி தள்ளி அப்புறம் அந்த பெண் வந்து குறிப்பாக அவங்க வந்து யாரு கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வெளிவந்திருக்குன்னு சொன்னால், இப்போ இப்போ அரசர் சார்லஸனுடைய சகோதரர் ஆண்ட்ரூ, அவர் இளவரசர் ஆண்ட்ரூம்பாங்க, அவர் கூட 3 தடவை இவரை உறவு வச்சு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி 2 வருஷம் வந்து பலருக்கு வந்து இந்த பெண்ணை வந்து அனுப்பியிருக்காங்க. FBI வந்து அந்த 2006 புகாருக்கு பிறகு இவங்களை தொடர்பு கொள்ளும்போது இவங்க வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க தனது 19வது வயசில் வந்து 20வது வயசில் வந்து தாய்லாந்து போகிறாங்க. தாய்லாந்து போகும்போது அங்கே வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர் அவரோட காதல் கொண்டுட்டு நான் அமெரிக்காவுக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்னு எப்ஸ்டீன்கிட்டருந்து விடுதலையாகி அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க. போய் அவங்கள கல்யாணம் நடக்குது, குழந்தைகள்லாம் பெற்றுக்கிறாங்க. அப்புறம் FBI கான்டாக்ட் பண்ணும்போது துணிவாக வந்து உலகத்துக்கு இந்த உண்மைகளை வந்து சொல்கிறாங்க.
இவங்க சொன்ன பிறகு தான் வந்து அந்த பிரிட்டிஷ் இளவரசர் இருக்கார் இல்லையா ஆண்ட்ரூ, அவர் மேலெல்லாம் கேஸ் போடுறாங்க. அப்போ அவர் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெரும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி கேஸை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறார்.